திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் ரயில் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் வெளி மாவட்டங்களுக்கு அரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த போது, திருவாரூர் மண்டலத்தில் நடப்பு காரிப் 2025-26 குறுவை பருவத்தில் சுமார் 77,573 ஹெக்டேர் நெல் பயிரிடப்பட்டு இதன் மூலம் சுமார் 2,90,000 மெட்ரிக் நெல் கொள்முதல் செய்யப்படலாம் என உத்தேசமாக எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மண்டலத்தில் வேளாண்மை துறை அறிக்கையின்படி இதுவரை சுமார் 74,488 ஹெக்டேர் அறுவடை பணி 93% நிறைவு பெற்று மீதமுள்ள சுமார் 3,085 ஹெக்டேர் அறுவடை பணி நடைபெற வேண்டியுள்ள நெல் மணிகளை கொள்முதல் செய்ய ஏதுவாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். கடந்த குறுவை பருவத்திற்கு 173 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 93,986 மெட்ரிக் டன் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இதனால் 30/10/2025 வரை 2,40,759 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு கொள்முதல் பணி நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். குறுவை பருவத்தில் 378 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 30/10/2025 வரை 2,40,759 மெட்ரிக் டன்கள் கொள்முதல் செய்யப்பட்டு சுமார் 1,90,755 மெட்ரிக் டன்கள் 79% நெல் இயக்கம் செய்யப்பட்டுள்ளது. தினசரி மன்னார்குடி, நீடாமங்கலம் மற்றும் திருத்துறைப்பூண்டி ஆகிய 3 ரயில் தலைப்புகளிலிருந்து தலா 2,000 மெட்ரிக் டன் வீதம் 6,000 மெட்ரிக் டன்களும், மண்டலத்தில் உள்ள நெல் சேமிப்பு மையங்களுக்கு தினசரி 4,000 மெட்ரிக் டன்களும் ஆக கூடுதலாக சுமார் 10,000 மெட்ரிக் டன்கள் இயக்கம் செய்யப்பட்டு வருகிறது. குறுவை அறுவடை ஏறக்குறைய முடியும் தருவாய்க்கு நெருங்கிடுச்சு. 77,573 ஹெக்டேர் பரப்புல 74,488 ஹெக்டேர் வரைக்கும் நேற்று வரைக்கும் நம்ம அறுவடை செய்து முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 3,000 ஹெக்டேர் வரைக்கும் தான் அறுவடையில் இருக்கிறது. இது வரைக்கும் நம்ம 2,40,759 மெட்ரிக் டன் வரைக்கும் கொள்முதல் செய்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கு ஒரு 3 ஹெட்டில் 3 ரயில்வே ஹெட்டில் 2,000 மெட்ரிக் டன் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிட்டு இருக்கு. ஏறக்குறைய 1000 ஆளிகள் மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். நல்லா வெயில் அடிக்குது. சில விவசாயிகள் இரவுல கூட ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு போட்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 2,40,759 மெட்ரிக் டன்ல 1,90,755 ஏறக்குறைய 80% பிடிச்ச நெல்களை நம்ம நகர்வு செஞ்சிட்டோம். அது மாதிரி நகர்வு செஞ்சதுல 1,16,000 மெட்ரிக் டன் வரைக்கும் வெளி மாவட்டங்களுக்கு ரயில்வே மூலமாக நகர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வாரத்துக்குள்ளாக அறுவடை முடிந்து மொத்த நெற்களும் நகர்வு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.